மணி 6 ஆச்சா? எனக்கு நீங்க ஏன் தினம் 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போடுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ, ஐ அம் ஒரிஜினல் பேச்சுலர். நீங்க ஏன் 6 மணிக்கு மேல இருக்க மாட்டேங்கிறீங்க? அது எங்க அப்பா வந்து பிரிட்டிஷ் சமையல்காரன். ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு சொத்து வைப்பா, சொலத்து வைப்பா. ஆனா எங்க அப்பா எனக்கு டயத்தை வச்சா, பஞ்சுவாலிட்டி வச்சா. மகனே, 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது, 6:15 வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆகிட்டு செத்து போயிட்டா. ஐ வில் கோ ஹோம், மீட் இட் டுமாரோ. 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது. பாலக்கண் நோய் வந்துருச்சு. எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன்? அப்பா அப்பா அப்பா, டேய், ராத்திரில நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணினியோ இப்ப எனக்கு பார்வை தெரியாம போச்சு. அப்ப செய்த பாவம் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க, நீ செய்த பாவம் என்ன வந்து சுத்திருச்சு. எங்கேயோ கோர்த்து வேலை செஞ்சிட்டு இருந்த கம்மு நாட்டி பையன் நீ, உன்னை போய் பிரிட்டிஷ் சமையல்காரன்னு சொல்ல வச்சுட்டியாடா. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய், 30 ரூபாடா. 30 ரூபாய் கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா. கிளி மாதிரி ஒரு பொண்ணு என்ன சும்மா பார்த்தா, அவளை திரும்பி பார்க்க முடியாம அம்போன்னு 2 தடி தாண்டவராயணி கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். இந்த விஞ்ஞான உலகத்துல என்னென்னமோ நல்லது கெட்டது நடக்குன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் நான் பார்க்க முடியல. ராத்திரில ஒரு டிவி பார்க்க முடியல, சீரியல் செட்டு பார்க்க முடியல, ஒரு திருவிழாவுக்கு போக முடியல, அங்க விடுற வான வேடிக்கையை நான் பார்க்க முடியல. டொம்முன்னு சத்தம் தான் கேக்குது. அது என்னென்ன கலந்து போகுதுன்னு நான் பார்த்ததே இல்ல. அப்பா, டேய், என்ன புலம் போட்டுட்டியேடா. டேய், உன்னால ஒண்ணே ஒண்ணு மிச்சம்டா. கரண்ட் பில்லு நான் கட்டினதே இல்ல.